பேரில் 21 பேர் சரியாக பண்ணலை. ஒரு 2-3 பேர் தான் அதை சரியாக பண்ணாங்க. 3-4 பேர் தான் சரியாக பண்ணாங்க. 20 பேர் சரியாக பண்ணலை. அதுக்கு காரணம் என்னென்னா, அது கொஞ்சம் லேட் நைட்டில் வச்சது. அது ஒரு 11:30-12 மணிக்கு வச்சதுனால தூக்க கலக்கம். எல்லோரும் மனிதர்கள். இப்போ நான் சொல்லலாம், எனக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால நான் கிளாஸ் எடுக்கலாம். அதனால் எல்லாருக்குமே இந்த இன்வால்மெண்ட் இருக்குமா அப்படின்னா இருக்க வாய்ப்பு இல்லை. அது அவங்க வேலைக்கு போயிருப்பாங்க, முதல் நாள் வரைக்கும் வேலை பார்த்துருப்பாங்க, மறுபடியும் நாளைக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னும்போது அந்த ஈடுபாட்டை நான் 100% என் பார்வையிலேருந்து நான் எதிர்பார்க்கக்கூடாது. அதனால் என்ன பிளான் பண்ணேன்னா, இனிமேல் இந்த பண வரவு கலை வகுப்பானது 2 நாள் நடைபெறும். அது ஒரு நாள் வேணான்னு முடிவு பண்ணியாச்சு. காலைல 9:30 மணிக்கு ஆரம்பிக்கும், இரவு 8 மணிக்கு முடியும். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க குற்றாலம் வராங்க, அவங்க குளிக்கிறது போகல, கோயிலுக்கு போகிறதில்ல, வந்தாங்க விடிய வகுப்பு அட்டன் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னும்போது அது சரியா இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ அதனால் அதை நான் சொல்கிறேன். எனக்கு இன்ஃபேக்ட் என் டீம் கூப்பிட்டு சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் கிளாஸ்லாம் அந்த உளவியல்லாம் நம்ம பணத்துக்குள்ளே கொண்டு வந்துக்கிறேன், தனியாக பண்ண வேணாம். ஸோ 2 நாள் கிளாஸு மணி ஒர்க் ஷாப் சனி ஞாயிறு, இல்லை வெள்ளி சனி, இல்லை ஞாயிறு திங்கள், ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணி 2 நாளாக நடைபெறும். ஏன்னா வரவங்க அடுத்த நைட்டு போகணும் இல்லையா. இப்போது 2வது நாள் கிளாஸ் 9:30 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சோன்னா 9 மணிக்கு சாப்பிட்டு அவன் 10 மணிக்கு பிளான் பண்ணிக்கலாம். பஸ்ஸு போடலாம், ஏதோ ட்ரெயின் போடலாம், ஏதோ ஒரு விஷயம் தே கேன் பிளான் இட். அதனால் என்னுடைய ப்ரோக்ராம் அப்படி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன், ரீலைன் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நேற்று ப்ரோக்ராமில் ரொம்ப மகிழ்ச்சின்னா, டு த கோர் மகிழ்ச்சி என்னென்னா, படித்தவங்க வந்தாங்க, சிஏ படித்தவங்களும் வந்தாங்க, +2 படித்தவங்களும் வந்தாங்க. எல்லாருமே எந்தவித ஒரு நான் பெரியவன், நீ பெரியவன், நீ சின்னவன், நான் சின்னவன், இது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாருமே ஒன்றாக மிங்கிள் ஆனாங்க. அது ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாம் ஸ்போர்ட்டிவாக இருந்தாங்க. அது அதை விட மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர் திருப்பூரை சேர்ந்த சிவகுமார். அவர் ஒரு +2 படிச்சுட்டு அவருக்கு சில விஷயங்கள் கேட்டபோது சொன்னேன். அதாவது அவர்லாம் நான் எதுவும் கிளாஸில் இதெல்லாம் யாரையும் பாராட்டலை. பட் ஏன் இந்த வீடியோ வேலை சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்சு மற்றவங்களை விட இவர் தான் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய சோஷியல் ப்ரெஷர், அவருடைய ஒர்க் ப்ரெஷர், அவருடைய வாழ்வாதார சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை, இது எல்லாத்தையும் மீறி 2 நாள் முழுசாக தன்னை ஒப்படைத்து ரொம்ப அட்டென்டிவாக இருந்து பெருசாக பேசாமல் பெருசாக மிங்கிள் ஆகலாம் கூட கிளாஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரொம்ப கவனமாக கவனித்த தம்பி திருப்பூரில் எவ்ரிதிங் கோஸ் வெல் ஒரு 15-20 வருஷத்தில்